ஹலோ கைஸ், நான் உங்கள் ஆட்னா அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஆட்னாஸ் கிச்சன். ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல். எப்போவுமே நம்ம ரசம் டேமரின் வாட்டர், அதாவது புளி தண்ணி வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த டேமரின் வாட்டருக்கு பதிலாக வேறு ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? காயம் 1/4 டீஸ்பூன். நீங்கள் இந்த மாதிரி கட்டி காயமும் எடுத்துக்கிடலாம், இல்லைனா காயத்தூளும் எடுத்துக்கிடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், முழு மல்லி 1/4 டீஸ்பூன். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 இனுக்கு, காஞ்ச மிளகா 2, கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனோடையும் கம்மியாக எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை, 8 பல் பூண்டு. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், நம்ம புளி தண்ணி யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம் தான். அதுதான் இந்த சிவில் ஆரேஞ்சஸ். நான் இதில் 12 ஆரேஞ்சஸ் போல் எடுத்திருக்கேன். இது புளிப்பாக இருந்து நம்ம ரசம்க்கு கொடுக்க வேண்டிய டேஸ்ட்டை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி தரும். கடைசியாக 3 மீடியம் சைஸ் தக்காளி, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடலாமா? ஒரு சின்ன மிக்சியில் 1/4 டீஸ்பூன் முழு மல்லி, அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோத்தையும் பல்ஸ் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி கொஞ்சம் துருன்னு இருக்கட்டு. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் கட்டிக்காயம், 2 போட்டு ஒருக்கா திருப்பி அரைச்சிடலாம். இப்போ அது கூடவே 8 பல் பூண்டு, கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை, இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்தோடனே அதை மணத்து பார்த்தேன் பாருங்கள், செம மனம். நான் அந்த மணத்தினாலே மயங்கிட்டேன். ஓகே, அடுத்ததாக 3 தக்காளியும் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு மீடியம் சைஸ் மிக்சியில் இந்த 3 கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் உள்ளே போட்டுக்கிடலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் அதை லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது சிவில் ஆரேஞ்சஸை கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணிட்டுள்ள பார்த்தா ஒரே சீட்ஸ், அதனால கட் பண்ண சிவில் ஆரேஞ்சஸோட சீட்ஸ்லாம் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் சிவில் ஆரேஞ்சஸை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்கிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்க்வீஸ் பண்ணி பார்த்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதனால எல்லா சிவில் ஆரேஞ்சஸையும் ஹேண்டாலே ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டேன், இல்லைனா ஸ்க்வீஸர் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த சிவில் ஆரேஞ்சஸ் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால நான் 1/4 கப் வாட்டர் மட்டும் அதில் ஆட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ மெயின் ஸ்டெப் போயிடலாமா? ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி அது ஹீட் ஆன உடனே 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூனோடையும் கம்மியாக வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த ட்ரை மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை 2 இனுக்கு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கருவேப்பிலை போட்டிருக்கிறது தெரிக்கும், பார்த்து வேலை செய்யுங்க. இது கூடவே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த டொமேட்டோ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒருக்கா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட கான்சென்ட்ரேட் பண்ண சிவில் ஆரேஞ்சஸோட ஜூஸை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒருக்கா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு சைட்லலாம் கொதிக்க தொடங்கும். அப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நான் 2 இனுக்கு கருவேப்பிலையாக பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி நம்ம போட்டுக்கிடலாம். இப்போது ரொம்ப யம்மி அண்ட் டேஸ்டி ரசம் இஸ் ரெடி. நீங்கள் ஆல்ரெடி இந்த சிவில் ஆரேஞ்சஸ் யூஸ் பண்ணி ரசம் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா உங்களுக்கு சிவில் ஆரேஞ்சஸ் எங்கேயாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.